Hello friends, welcome to my YouTube channel. பைத்தான் பைத்தான்ங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரியான எக்கச்சக்கமான இண்டஸ்ட்ரியில் பைத்தான் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக பைத்தான் இந்த அளவுக்கு ஃபேமஸாக எல்லோரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? பைத்தான் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினராக இருக்கிறவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணணுன்னாலோ, இல்லை ஏதாவது ஒரு ஏஐ க்ரியேட் பண்ணணுன்னாலோ, இல்லை ஏதாவது ஒரு கேம் டெவலப் பண்ணணும்னா கூட இந்த பைத்தானை வச்சு ஈஸியாக டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்காக தான் எல்லாருமே பைத்தானை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இதை வந்து கைடோ வான் ரோஷம் அப்படிங்கிறவர் 1991 கிரியேட் பண்ணார். மோஸ்ட் ஆஃப் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் ரொம்ப டஃப்பாக இருக்கிறதுனால தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை உருவாக்குனதா சொல்கிறாங்க. பட் இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஓகே, இப்போது பைத்தானை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் எப்படி கோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹோம்குள்ளே போய்க்கோங்க. Python downloads. இங்கே ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இருக்கு டவுன்லோட் பைத்தான் இன்ஸ்டால் மேனேஜர், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கு. ஓகே, இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால். இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறம் லான்ச் பைத்தான் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். எஸ்ஆர் நோ கொஸ்டின் கேட்கும். எல்லாத்துக்கும் எஸ்ன்னு கொடுத்துருங்க. எஸ், ஒய் அப்படின்னா எஸ்ன்னு. ஓகே, எஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ பைத்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இது வந்து பைத்தானோட மேனுவல். நீங்கள் இதை டவுன்லோட் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகும். இது வந்து பைத்தானோட அஃபீஷியல் மேனுவல். உங்களுக்கு வேணும்னா இதை படித்து பாருங்க. ஓகே, அடுத்து பைத்தான் இன்ஸ்டால் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணணும். அதுக்கு சிஎம்டி ஓப்பன் பண்ணிக்கோங்க. Python is Python wash. ஓகே, கமாண்ட் ப்ராம்ப்ட்ல py அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா பைத்தான் 3.14.6 இதுதான் பைத்தானோட வெர்ஷன். சக்ஸஸ்ஃபுல்லாக பைத்தான் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பை அப்படின்னு டைப் பண்ணி என்டர் அடிக்கும்போது இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா பைத்தான் இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டு பைத்தான் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பைத்தான் இன்ஸ்டால் மேனேஜர் ஆக்சுவலி ஐடி வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா இருக்க ஐடி எல்இ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே,
இதில் தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். இங்கே ஃபைல் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே நியூ ஃபைல், ஓப்பன் மாடியூல் இந்த மாதிரிலாம் காட்டும். இதில் வந்து நியூ ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு புது ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஒரு சின்ன ப்ரோக்ராம் பண்ணலாம். A = 2 அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு print டபுள் கொட்டேஷன் சிங்கிள் கொட்டேஷன் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு என் நடுவில் என்னோட பேரை கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே ரன் மாடியூல் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓகே ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணணும்னு சொல்லுது. ஓகே, இப்போ நான் sample.py சேவ் பண்ணுறேன். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா அங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் போட்ட ஐஎம் நகுல் அப்படிங்கிற கோட்ஸ் வந்து இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போது இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பிரிண்ட் அப்படிங்கிறது வந்து அவுட்புட் ஃபங்க்ஷன். எந்த ஒரு வேல்யூவை நம்ம அவுட்புட்டாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த வேல்யூவை அந்த பிரிண்ட் மூலியமாக தான் நம்ம அவுட்புட் எடுப்போம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இன்னொரு சாம்பிள் பார்க்கலாம். ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் சொல்ல வச்சு ஒரு சாம்பிள் பார்க்கலாம். A = 2, B = 5, C = A + B, print print C. ஏன் இங்கே print C கொடுக்குறோம் அப்படின்னா எனக்கு வந்து ஏவோட வேல்யூ 2ன்னு தெரியும், பியோட வேல்யூ 5ன்னு தெரியும். பட் சிக்கு நான் A + Bன்னு கொடுத்துருக்கேன். அதனால இந்த அவுட்புட்டை நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் சியை கொடுத்துருக்கேன். இப்படி தான் இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனும் ஒர்க் ஆகும் அவுட்புட் எடுக்கிறதுக்காக. ஓகே, இப்போ நான் என்ட்ரி கொடுத்துட்டு ரன் மாடியூல் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா மோஸ்ட்லி சேவ்னு கேட்குது. சேவ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா 2 + 5 நமக்கு 7ங்கிற வேல்யூ கரெக்டாக கிடைச்சிருச்சு. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நம்ம பைத்தானை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்ததுல பைத்தான் எப்படி விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோடை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுவோம். VS Code டவுன்லோட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிங்க் இங்கே பாருங்க, இதுதான் VS Codeோட அஃபிஷியல் வெப்சைட். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. விண்டோ 10 அண்ட் விண்டோ 11க்கான VS Code வெர்ஷன் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் கேன்சல் பண்ணிடுறேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் என்கிட்ட ஆல்ரெடி விஷுவல் ஸ்டுடியோ கோடோட செட்டப் இருக்கு. ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ரன் கொடுத்துக்கோங்க. யூஸ்வலாக எல்லா சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எதையும் நீங்கள் மாற்ற தேவையில்லை. அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, விஷுவல் கோட் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக லான்ச் ஆகும். ஓகே, விஷுவல் ஸ்டுடியோ கோடோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி hello.py அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுவே ஓகே ஃபர்ஸ்ட் பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே எக்ஸ்டென்ஷன் பேஸில் தான் ஒர்க் ஆகுது. எக்ஸ்டென்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடில் உங்களால் எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையும் ரன் பண்ண முடியாது. ஸோ பைத்தானுக்கான எக்ஸ்டென்ஷன் பைத்தான் சர்ச் பண்ணீங்கன்னாலே போதும்.
பைத்தான் வந்து மைக்ரோசாஃப்டோட வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுங்க, மற்ற எதோட வெர்ஷனும் டவுன்லோட் பண்ணாதீங்க. எக்ஸ்டென்ஷன் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறதுனால எனக்கு காட்டல, இல்லைன்னா இந்த மாதிரி இன்ஸ்டால் பட்டன் கேட்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் இன்ஸ்டால் ஆயிடும். ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ஸோ எனக்கு இன்ஸ்டாலேஷன் தேவையில்லை. இதை ஃபைல்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ப்ளோரர். எல்லா நீங்கள் என்ன கோட் பண்ணீங்கன்னாலும் அதை ஒரு ப்ரைவேட்டாக உங்களுக்குன்னு ஒரு ஃபோல்டர் போட்டு தனியாக வச்சுக்கோங்க. ஓப்பன் ஃபோல்டர். நீங்கள் புதுசாக ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இருக்கிற ஃபோல்டரையே செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு புதுசாக ஏதாவது ஃபோல்டர் வேணும்னா க்ரியேட் பண்ணி கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. VS Code. ஓகே, ஓப்பன் பண்ணிட்டேன். hello.py அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை நான் ஆல்ரெடி ரன் பண்ணி வச்சுருக்கேன். சேம் நம்ம இன்ஸ்டாலேஷனில் போட்ட அதே ப்ரோக்ராம் தான். ஏக்கு 3 கொடுத்துருக்கேன், பிக்கு 4 கொடுத்துருக்கேன், C = A+B, print Cன்னு கொடுத்துருக்கேன். print அப்படிங்கிறது இங்கே ஒரு அவுட்புட் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ இதே டாபிக்ல இன்னொரு டாபிக்கும் பார்த்துருவோம். அதுக்கு பேர் தான் கமாண்ட்ஸ். கமாண்ட் அப்படின்னா இப்போ ப்ரோக்ராமர்ஸ் வந்து பெருசாக கோடு எழுதுவாங்க. ஸோ அந்த கோடோட மீனிங் என்ன அப்படிங்கிறவங்க அந்த ப்ரோக்ராமரை தவிர வேற யாராவது படிச்சு பார்க்கும்போதும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கமாண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த கமாண்டை எப்படி யூஸ் பண்றது? ஓகே, இந்த கமாண்ட்ல மொத்தம் 2 கமாண்ட்ஸ் இருக்கு. ஒன்று மல்டி லைன் கமாண்ட்ஸ், இன்னொன்று சிங்கிள் லைன் கமாண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் சிங்கிள் லைன் கமாண்ட்ஸை பற்றி பார்ப்போம். இந்த ஹேஷ்டேக் போட்டு நீங்க எந்த இதில் ஒரு சிங்கிள் லைன்ல டைப் பண்ணீங்க அப்படின்னாலும் அது வந்து கமாண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கும். அதை வந்து கோட்ல இன்வால்வ் பண்ணாது. ஓகே, பைத்தான் அதை டோட்டலா இக்னோர் பண்ணிரும். இப்போ ஐ எம் நகுல். ஓகே, ஐ எம் நகுல்னு கொடுக்குறேன். நீங்க ரன் பண்ணீங்கன்னா கூட எந்த எரரும் வராது. பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த எரரும் காட்டல. இந்த கமாண்ட் போடாத கோட்ஸை மட்டும் அது ரிசல்ட்டாக கொடுத்துருச்சு. ரன் பண்ணி ரிசல்ட்டை கொடுத்துருச்சு. ஓகே, இப்போ சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் பார்த்துட்டு ஹேஷ் போட்டு நீங்க எந்த இது எழுதுனீங்கன்னாலும் இது சிங்கிள் லைன் கமெண்ட் தான். ஹேஷ் போடாம ஏதாவது நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா பாத்தீங்களா, விஷுவல் ஸ்டுடியோ கூட அது எரர்னு காட்டுது. ஓகே, இப்போ ரன் பண்ணணும்னா பாத்தீங்கன்னா காட்டுது நேம் எரர், அதாவது நேம் GH சம்திங் இருக்கிறது அன்டிஃபைன்டு அப்படின்னு வருது. இதுவே இதுக்கு முன்னாடி ஒரு ஹேஷ் சிம்பிள் போட்டு நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு எரரும் காட்டுறது. ஓகே ஓகே, இப்போ மல்டி லைன் கமெண்ட்ஸை பத்தி பார்க்கணுமா? இப்போ டபுள் கோட்ஸ்குள்ள நீங்க எதை போட்டீங்கன்னாலும் அதை வந்து மல்டி லைன் கமாண்டா எடுத்துக்கும். சிங்கிள் லைன் கமாண்ட்ல நீங்க என்ட்ரு கொடுத்து அடுத்த லைன்ல நீங்க டைப் பண்ணீங்க, ஹேஷ் இல்லாம டைப் பண்ணீங்க அப்படின்னா அதை எரரா கன்சிடர் பண்ணணும். ஆனா மல்டி லைன் கமாண்ட்ல அதை எரரா கன்சிடர் பண்ணாது. ஏன்னா நீங்க டைப் பண்ணி எத்தனை என்ட்ரு வேணா அடிச்சு எத்தனை வேணா எவ்வளோ வேணா டைப் பண்ணிக்கலாம், யாரும் எதுவும் கேட்கலாம். ஓகே, இந்த மாதிரி டபுள் கொட்டேஷன் போடுற எல்லாமே மல்டி லைன் கமாண்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணணும். ஓகே மக்களே, சக்சஸ்ஃபுல்லா பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, அதை விஷுவல் ஸ்டுடியோ கூட இன்ஸ்டால் பண்ணியாச்சு, எப்படி கோட் பண்றதுன்னு பார்த்தாச்சு. ஓகே, ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களால பார்க்க முடியும். ஓகே, பாய்.